கேட்டார். அதற்கு அவர், நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டி திறந்தால்தான் கடவுள் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று சொன்னார். நிறைய பள்ளிகளை திறந்தார். 3 முறை தமிழ்நாட்டின் முதல்வரானார். 9½ ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். அவர் பதவிக்கு வந்தவுடன் ஆசிரியர்களுக்கு முதலில் ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தார். கிருஷ்ணகிரி அணை, சாத்தனூர் அணை போன்ற பல அணைகளை கட்டிவிட்டார். மாத்தூர் தொட்டி பாலம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பாலமாகும். அதை இவர் தான் கட்டினார். ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருந்து புதிய வகையான நெல் ரகங்களை கொண்டு வந்து தஞ்சாவூரில் பயிரிட்டார். நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம், சர்க்கரை ஆலை போன்ற பல தொழிற்சாலைகளை ஏற்படுத்தினார். அவரது நற்பணிகளை அளவிட்டு கூற முடியாது. மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே அவர் திருமணம் செய்யாமலேயே வாழ்ந்தவர். நிறம், பணம், கல்வி 3 மனிதனுக்கு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும். இது 3மே இல்லாத காமராசர் உயர்ந்த இடத்திற்கு சென்றார். நிறைய திட்டங்களை அளித்த காமராசரின் ஆட்சி காலம் தமிழ்நாட்டின் பொற்காலமாகும். நாமும் அவரை போல் நேர்மையானவர்களாக, துணிச்சலானவர்களாக, திறமையானவர்களாக விளங்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாலுக்காக அழுவதில்லை, கல்விக்காக அழுது. கல்லாமை கண்டாரு, இல்லாமை கண்டாரு, கல்லூரி தந்தார். கடவுள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார் என்று ஒருவர் காமராசரை கேட்டார். அதற்கு அவர், நிறைய பள்ளிகளை கட்டியிருந்தால்தான் கடவுள் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று கூறினார். நிறைய பள்ளிகளை திறந்தார். 3 முறை தமிழ்நாட்டின் முதல்வரானார். 9½ ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். அவர் பதவிக்கு வந்தவுடன் ஆசிரியர்களுக்கு முதலில் ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தார். கிருஷ்ணகிரி அணை, சாத்தனூர் அணை போன்ற பல அணைகளை கட்டிவிட்டார். மாத்தூர் தொட்டி பாலம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பாலமாகும். அதை இவர் தான் கட்டினார். ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருந்து புதிய வகையான நெல் கொண்டு வந்து தஞ்சாவூரில் பயிரிட்டார். நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம், சர்க்கரை ஆலை போன்ற பல தொழிற்சாலைகளை ஏற்படுத்தினார். அவரது நற்பணிகளை அளவிட்டு கூற முடியாது. மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே திருமணம் செய்யாமலேயே வாழ்ந்தவர். நிறம், பணம், கல்வி 3 மனிதனுக்கு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும். இது 3மே இல்லாத காமராசர் உயர்ந்த இடத்திற்கு சென்றார். நிறைய திட்டங்களை அளித்த காமராசரின் ஆட்சி காலம் தமிழ்நாட்டின் பொற்காலமாகும். நாமும் அவரை போல் நேர்மையானவர்களாக, துணிச்சலானவர்களாக, திறமையானவர்களாக விளங்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காமராசர் பாண்டி நாட்டின் பேரன்.